ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இருக்கிறதுலே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய லட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல தித்திப்பான நெய் மணக்க ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரவா லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சில பேர் வந்து அந்த நரன்னு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ரவையோட அந்த தரன்னு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் 4-5 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அதே சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும், கொஞ்சம் கூட இறுகி போகாது. இப்போ இதை எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவா லட்டுக்கு முதல்ல நம்ம முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கனாலும் லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே வந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து மெஷரிங் கப்பில் 2 கப் வந்து ரவை சேர்த்துக்க போகிறேன். இந்த ரவை ஆல்ரெடி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நெய்யில் வந்து நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ 2 கப் ரவையை சேர்த்துட்டேன். இதிலிருந்து நல்ல ஒரு வாசம் வந்து நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு அருமையான ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 4-5 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சிருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. அப்புறமா வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிக்க இருக்கிற சுடு பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். முதல்ல ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன், அதே மெஷரிங் கப்பில். இந்த பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்து அந்த தரன்னு இருக்கிற ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்காக தான் பால் சேர்க்குறோம். பால் சேர்த்தா லட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. பட் அப்படிலாம் இல்லை, 1 வாரம் வரைக்குமே இந்த லட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். நல்லா கொதிக்க காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இதுக்கு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா இப்படி சேர்த்துட்டு ஒரு 5-8 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே வச்சிட போகிறோம். இந்த ரவை நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் பால் சேர்க்கும் போதே நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பால் சேர்த்தேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டைம் லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது திரும்ப அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு கரைஞ்சி வந்துடும். இந்த கட்டியுமே ரொம்ப கெட்டியாகலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்திருக்கு. லைட்டாக நீங்கள் சாப்பிட்டு கூட பார்க்கலாம், உப்புமாக்கு வர மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் சர்க்கரை சேர்க்குறேன், அதே மெஷரிங் கப்பில். 2 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரையை அரைச்சி போடலை. அரைச்சி நீங்கள் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் சர்க்கரையை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பவுடர் சுகரை ஆட் பண்ணும்போது. இப்போ சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வர்றது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகலை அப்படின்னா சர்க்கரை அடிக்கடி நீங்கள் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் உள்ள நரன்னு இருக்கும், நல்லா மெல்ட் ஆக விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கலரே மாறி இருக்குது, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு நல்லா இது பண்ணி விட்டுடலாம், இந்த கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே. சில பேர் பாகு காய்ச்சி பண்ணுவாங்க. பாகு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ரவை அவ்வளோக்கா வேகாது, அந்த தரன்னு இருக்கும். பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து மேலே 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடணும் இல்லைங்களா. ஓரளவுக்கு கை பிடிக்கிற லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வாமாக இருக்குது, ரொம்பவும் ஆறி போயிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அழகாக பிடிக்க வரும் உருண்டை, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாவு காய்ச்சியெல்லாம் ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் ரவா லட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் சூஸ் பண்ணலாம்.
மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் ரவா லட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் தான் அதை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி லட்டு காணாமல் போயிடும். அதனால இந்த மெத்தட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி 4-5 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக கெடவே கெடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரை ஆகவும் ஆகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.